Hello friends, today we can discuss first come first serve அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கவுனா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு Gantt chart க்ரியேட் பண்ணணும். Gantt chart எதில் ஆரம்பிக்கும்? ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். தென் செகண்ட் ஆவரேஜ் டைம் ஒரு ப்ராசஸ்லேருந்து எந்த வேல்யூ எடுத்துப்போம்? லெஃப்ட் சைட் வேல்யூவை எடுத்துக்குவோம். இதுவும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் தேர்ட் பார்த்திங்கன்னா டேர்ன் அரவுண்ட் டைம். இது ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம் அண்ட் ஃபர்ஸ்ட் சர்வ்லேருந்து இதை ஜாப் ஷெட்யூலிங் அல்காரிதம்னு சொல்லலாம், அப்ளிகேஷன் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லலாம். டு கன்சிடர் தி ஃபாலோயிங் விச் ஏ சிபியூ பர்ஸ்ட் டைம் மில்லி செகண்ட். ஒரு மில்லி செகண்டில் ஒரு பர்ஸ்ட் டைம் சிபியூ எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுது பார்க்கலாம். ட்ரா தி Gantt chart அண்ட் கால்குலேட் ஆவரேஜ் டைம் அண்ட் டேர்ன் அரவுண்ட் டைம். ஸ்டெப் 1 Gantt chart ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் 4 பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். P1, P2, P3, தென் P4. தென் ஸ்டார்டிங் வித் 0. தென் நம்ம என்ன பண்ணோம்? ப்ராசஸ் கண்டினியூஸாக இருக்குது அப்படியே ஆட் பண்ணி எழுதணும். 3 + 2 5 5 + 7 12 12 + 9 20 13 14 21. தென் நம்ம Gantt chart க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கலாம். ஸ்டெப் 2 ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். இப்போ ப்ராசஸ் 1க்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எங்கேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் P1 ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் யூஸ் 0. தென் P2 ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா P2க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 3ன்ற வேல்யூ இருக்குது, அப்போ ஈக்குவல் டு 3. தென் P3யோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது? 5. ஈக்குவல் டு 5. தென் P4வோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் லெஃப்ட் சைட் பாருங்கள் 12ன்ற வேல்யூ இருக்குது, ஈக்குவல் டு 12. இப்போ நம்ம எல்லா ப்ராசஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4, ஏன்னா 4 ப்ராசஸ் இருக்குது, அதனால டிவைடட் பை 4. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் equal to 0 + 3 + 5 + 12 divided by 4. 12 + 5 17, 17 + 3 20 divided by 4 equal to 5 millisecond. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 5 millisecondலேயே கண்டுபிடிச்சிடறாங்க. தென் ஸ்டெப் 3 நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கலாமா? டேர்ன் அரவுண்ட் டைம் எந்த பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும்? Gantt chartல ரைட் சைடில் இருக்க வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். தென் P1 டேர்ன் அரவுண்ட் டைம் ஈக்குவல் டு P1க்கு ரைட் சைடு என்ன இருக்குது? 3ன்ற வேல்யூ இருக்குது, அப்போ P1ஓட வேல்யூ 3. தென் P2 டேர்ன் அரவுண்ட் டைம் ஈக்குவல் டு P2க்கு ரைட் சைடு என்ன இருக்குன்னா 5. தென் P3 டேர்ன் அரவுண்ட் டைம் ஈக்குவல் டு 12. தென் P4 turn around time equal to 21. then P1 P2 P3 P4 ஓட turn around time total பண்ணிக்கலாம். turn time equal to 3 + 5 + 12 + 21 divided by 4 equal to 21 + 12 31 33 33 + 5 38 38 + 3 41 41னா 10.1 மில்லி செகண்டில் கண்டுபிடிக்கிறாங்க. டுடே நம்ம பார்த்த டாபிக் ஃபர்ஸ்ட்
கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்ற டாபிக் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காண்ட் சார்ட் க்ரியேட் பண்ணுவோம், ஆவரேஜ் டைம் கண்டுபிடிப்போம், தென் டர்ன் அரவுண்ட் டைம். காண்ட் சார்ட் எப்பயுமே வந்து கொடுத்துக்கிற ப்ராசஸில் எத்தனை ப்ராசஸோ அந்த ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸஸ் வந்துட்டு 4 ப்ராசஸ்னால் 4 பாக்ஸஸ், 5 பாக்ஸஸ்னால் 5 பாக்ஸஸ். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 0. தென் ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டைம் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ எடுத்துணும். தென் தேர்ட் வந்து டர்ன் அரவுண்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம்னா ப்ராசஸ்க்கு ரைட் சைடில் இருக்க வேல்யூவை எழுதணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் காண்ட் சார்ட்டு நம்மளுக்கு கொடுத்துக்கிறது 4 ப்ராசஸ். அதனால் 4 ப்ராசஸ்க்கு 4 பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் ஸ்டார்டிங் வித் 0. தென் கண்டினியூஸாக ப்ராசஸில் இருக்க எலமெண்ட்டை ஆட் பண்ணி வரணும். 3 ப்ராசஸ் இருக்குது. தென் 1 2 ஆட் பண்ணணும். தென் 3 ஆட் பண்ணணும். தென் 4 ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் காண்ட் சார்ட் நம்ம ஃபில் பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. தென் ஆவரேஜ் டைம், வெயிட்டிங் டைம் எங்கே கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூவில் எழுதிட்டு தென் 4 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி 4ஓட டிவைட் பண்ணதுக்கு 5 மில்லி செகண்டில் ஆவரேஜ் டைம் வந்து கணக்கிடுறாங்க. தென் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸோட ரைட் சைடு இருக்க வேல்யூ. தென் 4 ப்ராசஸ்க்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ப்ராசஸோட ரைட் சைடு இருக்க வேல்யூவை ரைட் பண்ணிட்டு தென் ஆல் ப்ராசஸோட டைமிங்கும் வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை 4ஓட டிவைட் பண்ணால் 10.1 மில்லி செகண்ட் தான் டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.